வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவின் பெல்கரோட் பிராந்தியத்தில் நடந்த தாக்குதலில் 2 KA-52 தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் மற்றும் 2 Mi-8 போக்குவரத்து ஹெலிகாப்டர்களை அளித்ததாக உக்ரைனிய சிறப்பு நடவடிக்கை படை SSO கூறுகின்றது. SSOவின் கூற்றுப்படி ஹெலிகாப்டர்கள் ஹைமாஸ் பல்குலர் ராக்கெட் ஏவியல் M130A2 வழிகாட்டப்பட்ட GMLRS AW மூலம் தாக்கப்பட்டன. ஒவ்வொன்றும் 1,80,000 டங்ஸ்டன் துண்டுகளுடன் 200 பவுண்ட் வெடிப்பு முனையை கொண்டிருந்தன. போரில் ரஷ்ய ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்படுவது ஏதோ நடக்காத காரியம் அல்ல. போர் தொடங்கிய காலத்திலிருந்து பல ரஷ்ய ஹெலிகாப்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இங்குள்ள 2 விஷயங்கள் முக்கியமானவை. முதலாவது, ஹைமாஸ் பல்குலர் ராக்கெட் ஏவியல் M130A2 வழிகாட்டப்பட்ட GMLRS AW மூலம் ரஷ்ய ஹெலிகாப்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஹைமாஸ் பல்குலர் ராக்கெட் ஏவியல் M130A2 வழிகாட்டப்பட்ட GMLRS AW என்பது தரையிலிருந்து தரை இலக்குகளுக்கு ஏவப்படும் வழிகாட்டப்பட்ட வெடிப்பொருள். அதை தரையிலிருந்து வானுக்கு ஏவியிருக்கிறார்கள். அதுவும் வானில் அசையும் இலக்குகள் 4ஐ சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அது முதலாவது ஆச்சரியம். இரண்டாவது விஷயம், அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட ஹைமாஸ் பல்குலர் ராக்கெட் ஏவியை ரஷ்யாவுக்குள் வைத்து இயக்கி ரஷ்ய ஹெலிகாப்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அமெரிக்க ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட போதே அவற்றை வைத்து ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற நிபந்தனையுடன் ஜோ பைடன் நிர்வாகம் கொடுத்தது. இப்போது ட்ரம்ப் நிர்வாகம் அதை வைத்து ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த அனுமதித்துள்ளது. அதுவும் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் சவுதி அரேபியாவில் நடக்கும் நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஒருவேளை பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக அமெரிக்க ஆயுதத்தை உக்ரைனுக்குள் பயன்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்திருக்கலாம். SSO வெளியிட்ட தகவலின்படி தாக்குதல் குழு ரஷ்ய ஹெலிகாப்டரை ஒரு முன்னோக்கி ஆயுதம் மற்றும் எரிபொருள் நிரப்பும் இடத்திலிருந்து பறந்து கொண்டிருந்த போது கண்டறிந்தது. KA-52 தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் உக்ரைனின் பாதுகாப்பு படைகள் மீதான திடீர் தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படுபவை என்று SSO கூறியது. ரஷ்யாவின் பெல்கரோட் பிராந்தியத்தில் மேலெழுந்த KA-52 தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் உக்ரைன் எல்லைக்கு செல்வதற்கு முன்பே ரஷ்ய வான் பகுதியில் வைத்து GMLRS AW வழிகாட்டப்பட்ட ராக்கெட்களை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்தப்பட்டன. எதிரிகள் மீண்டும் ஒருமுறை தமது பகுதிக்குள் வைத்து தம்மை தாக்க முடியாது என்று நினைத்தார்கள். SSOவுக்கு அடைய முடியாதது எதுவும் இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்தோம் என்று அவர்களது அறிக்கை குறிப்பிடுகிறது. SSO வெளியிட்ட ஒரு காணொளி 4 ஹெலிகாப்டர்கள் வழிகாட்டப்பட்ட ராக்கெட்களால் சுடப்பட்டு தரையில் வீழ்ந்து வெடித்ததை காட்டுகிறது. ஒரு ஃப்ரேம் நேரடியாக தாக்கப்பட்டதை தெளிவாக காட்டுகிறது. அருகாமையில் தரையில் இருந்து இலக்கு வைத்து ஹெலிகாப்டரை சுட்டிருக்க வேண்டும். GMLRS AW என்பது அமெரிக்க தயாரிப்பு ஹைமாஸ் பல்குலர் ராக்கெட் ஏவி மற்றும் M270 MLRS ஆகியவற்றால் சுடப்படும் தரையிலிருந்து தரைக்கு வழிகாட்டப்பட்ட வெடிப்பொருள். ரஷ்ய துருப்புக்கள் மற்றும் உபகரணங்களின் சரிவுகள், கடினப்படுத்தப்பட்ட தற்காப்பு இடங்கள், பாலங்கள், ரேடார்கள் மற்றும் பிற இலக்குகளில் பேரழிவு விளைவை ஏற்படுத்த உக்ரைன் அவற்றை பயன்படுத்தியது. ஹெலிகாப்டர்களை இலக்கு வைத்தது இதுவே முதல் தடவை. அமெரிக்கா உக்ரைனுக்கு 2 GMLRS வகைகளை வழங்கியது. GMLRS-இன் AW ரகம் கொத்துக்குண்டுகளை வெடிப்பு முனைகளாக பயன்படுத்தும் ரகம். இரண்டாவது ரக GMLRS வரையறுக்கப்பட்ட இணை சேதத்துடன் புள்ளி இலக்குகளை தாக்க 200 பவுண்ட் உயர் வெடிக்கும் வெடிப்பு முனையை கொண்டது. உக்ரைன் இதை குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்க பயன்படுத்துகிறது. இரண்டும் சுமார் 75 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடியவை. இந்த 4 ஹெலிகாப்டர்களின் அழிவு அக்டோபர் 2023க்கு பின்னர் தரைவழி தாக்குதலில் ரஷ்ய ஹெலிகாப்டர்களின் மிகப்பெரிய ஒற்றை இழப்பை குறிக்கிறது. அக்டோபர் 2023இல் தான் உக்ரைன் முதல் முறையாக அமெரிக்கா வழங்கிய ராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்பு ATACMS-ஐ குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியது. ரஷ்ய ஆக்கிரமிப்பு நகரமான பெர்டியன்ஸ்கில் உள்ள விமான தளத்தை தாக்கியது. அப்போது அளிக்கப்பட்ட ஹெலிகாப்டர்கள் தரையில் நிறுத்தப்பட்டிருந்தன. KA-52 ஹெலிகாப்டர்கள் உக்ரைனிய வான் பாதுகாப்பு, நீண்ட தூர ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்கள் மற்றும் நாசவேலி தாக்குதல்களின் பிரதான இலக்காக உள்ளன. ஒரிக்ஸ் கண்காணிப்பு குழுவின் கூற்றுப்படி முழு போருக்கு முன்பு ரஷ்யா வைத்திருந்த 120 KA-52 ஹெலிகாப்டர்களில் குறைந்தது 51 அளிக்கப்பட்டன, 12 சேதமடைந்தன மற்றும் 1 கைப்பற்றப்பட்டது. ஒரிக்ஸ் காட்சி உறுதிப்படுத்தல் கொண்ட இழப்புகளை மட்டுமே அட்டவணைப்படுத்துவதால் அந்த எண்ணிக்கை உண்மையில் மேலும் அதிகமாக இருக்கலாம். Mi-8 ஹெலிகாப்டர்களும் உக்ரைனால் அடிக்கடி குறிவைக்கப்படுகின்றன.
ரஷ்யாவிடமிருந்து சுமார் 300 ஹெலிகாப்டர்களில் குறைந்தது 29 அளிக்கப்பட்டு 10 சேதமடைந்தன என்று ஒரெக்ஸ் குறிப்பிட்டது. ஹெலிகாப்டர்கள் தாக்கப்பட்ட இடத்தை SSO குறிப்பிடவில்லை என்றாலும் மார்ச் 18ஆம் தேதி தொடங்கி உக்ரைனிய தரைவழி ஊடுருவல் பெல்கரோட்டில் இருந்து நிலை பற்றிய முரண்பாடான அறிக்கைகளுக்கு மத்தியில் தாக்குதல் நடத்தப்பட்டது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சும் தனது படைகள் ரஷ்யாவின் பெல்கரோட் பிராந்தியத்தில் உக்ரைன் துருப்புக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறியது. அதன் அர்த்தம் உக்ரைனிய படைகள் ரஷ்யாவின் பெல்கரோட் பிராந்தியத்திற்குள் ஊடுருவி இருக்க வேண்டும். ரோமன் ஆஃப் லைட் என்ற ரஷ்ய டெலிகிராம் சேனலின் படி ரஷ்யாவின் பெல்கரோட் பிராந்தியத்திற்குள் டெமிட்டோவ்கா, கிராஸ்னோயர்ஸ்க் மாவட்டத்தின் எல்லை கிராமங்கள் உக்ரைனால் தற்காலிகமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் மற்றொரு ரஷ்ய டெலிகிராம் சேனல் வித்தியாசமான தகவலை வழங்கியது. டெமிட்டோவ்கா கிராமம் ரஷ்ய ஆயுதப்படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று ரஷ்ய மொழி ஆஜஸ் டெலிகிராம் சேனல் கூறியுள்ளது. அவர்களது கூற்றின்படி உக்ரைனிய ராணுவம் பெல்கரோட் பிராந்தியத்திற்குள் நுழையவில்லை. உக்ரைனிய ஆயுதப்படைகள் எங்கள் எல்லைக்குள் ஊடுருவ முயன்றன, ஆனால் மீண்டும் சுமி மாகாணத்திற்கு பின்பாக வைக்கப்பட்டன என்று ரஷ்ய மொழி ஆசஸ் டெலிகிராம் சேனல் கூறியுள்ளது. உக்ரைனிய ஆயுதப்படைகளின் சமீபகால அறிக்கை எதிலும் பெல்கரோட்டில் ஒரு நடவடிக்கை பற்றி குறிப்பிடப்படவில்லை. அதே நேரத்தில் ஓய்வு பெற்ற உயர் பதவியில் உள்ள உக்ரைனிய அதிகாரி ஒருவர் தனது நாட்டில் துருப்புக்கள் எல்லையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் பெல்கரோட்டில் சில இடங்களில் ஊடுருவியதாக கூறினார். பெல்கரோட் ஊடுருவல் கடந்த ஆகஸ்ட் மாதம் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியின் உக்ரைன் தொடங்கப்பட்டதை போன்ற இலக்குகளை வைத்திருக்கிறது. அதாவது எல்லையில் இடையக இடத்தினை உருவாக்குதல் மற்றும் கிழக்கு உக்ரைனில் இருந்து ரஷ்ய துருப்புக்களை இழுத்துச் செல்வது என்று ஓய்வு பெற்ற அதிகாரி விளக்கினார். தாக்குதல் மற்றும் போக்குவரத்து ஹெலிகாப்டர்களை தாக்குவது அவர்கள் தாங்கும் திறன்களுக்கு எதிராக பாதுகாக்க சிறந்த வழியாகும். இந்த தாக்குதல் நெருக்கமான விமான ஆதரவு, தளவாட ஆதரவு ஆகியவற்றில் குறைக்கப்பட்ட திறனை அடிப்படையாக கொண்ட ரஷ்ய செயற்பாட்டு வேகத்தை குறைக்கிறது என்று ஓய்வு பெற்ற உக்ரைனிய அதிகாரி கூறினார். உக்ரைன் ரஷ்ய ஹெலிகாப்டர்களின் இருப்பிடம் பற்றிய உளவு தகவல்களை தானே பெற்றிருந்தாலும் இந்த நிகழ்வில் GMLRS AWஇன் பயன்பாடு இந்த மாத தொடக்கத்தில் உக்ரைன் இந்த வெடிப்பொருட்களின் பாவனையை குறைக்க வேண்டியிருந்தது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கடந்த வாரம் 30 நாள் போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் கொள்கையளவில் ஒப்புக்கொண்டதை அடுத்து அந்த ஆயுத வளங்களை அமெரிக்கா மீண்டும் தொடங்கியது. அப்படி கொடுக்கப்பட்ட புதிய அமெரிக்க GMLRS AWக்கள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இந்த 4 ரஷ்ய ஹெலிகாப்டர்கள் உக்ரைனால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்க ரஷ்யாவின் Su-25 போர் விமானம் ரஷ்யாவின் தூர கிழக்கில் வழக்கமான பயிற்சி பணியின் போது விபத்துக்குள்ளானது என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி ரஷ்யாவின் விமான இழப்புகளை ஒரே நாளில் 5ஆக கொண்டு வந்தது. உக்ரைனில் நடந்த போர் முழுவதும் ரஷ்யாவின் விமானப்படை விரிவான உயிரிழப்புகளை சந்தித்துள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் ஐரோப்பிய கட்டளை தளத்தின் தலைவர் ஜெனரல் கிறிஸ்டோபர் கவோலி அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைனில் முழுகளவிலான படையெடுப்பை தொடங்கியதில் இருந்து ஏப்ரல் 2024க்குள் ரஷ்யா தனது விமானப்படையின் 10% இழந்துவிட்டது என்று கூறினார். ரஷ்யாவின் அரசு நடத்தும் செய்தி நிறுவனங்கள் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையை மேற்கோள் காட்டி Su-25 போர் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரஷ்யாவின் பிரிமோஸ்கி கிரை பகுதியில் வீழ்ந்து நொறுங்கியது என்று கூறுகின்றன. விமானியால் வெளியேற முடிந்தது மற்றும் தேடுதல் மற்றும் மீட்பு குழுவால் மீட்கப்பட்டார். விமானியின் உயிருக்கோ ஆரோக்கியத்துக்கோ எந்த அச்சுறுத்தலும் இல்லை. ரஷ்யா தனது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதில் இருந்து மாஸ்கோ 370 விமானங்களை இழந்துள்ளதாக உக்ரைனிய ராணுவம் திங்கட்கிழமை ஒரு புதுப்பிப்பில் தெரிவித்துள்ளது. உக்ரைனின் ஆயுதப்படைகளின் பொதுப்பணியாளர்கள் போரை பற்றிய அதன் தினசரி புதுப்பிப்பின் ஒரு பகுதியாக ரஷ்யாவின் துருப்புக்கள் மற்றும் உபகரண இழப்புகள் பற்றிய புள்ளி விவரங்களை வெளியிடுகின்றன. ரஷ்யா ஒரே நாளில் 1280 துருப்புக்களை இழந்துள்ளது. மொத்த எண்ணிக்கை 9,760,000 உள்ளது. மாஸ்கோ உக்ரைனை போலவே போரில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அல்லது உபகரண இழப்புகள் பற்றிய தகவல்களை அரிதாகவே வெளியிடுகிறது. இந்த மாதம் தன்னைத்தானே ஏற்படுத்திய மற்றொரு இழப்பில் ரஷ்ய Mi-28 ஹெலிகாப்டர் லெனின்கிராட் பகுதியில் விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்து 2 விமானிகள் கொல்லப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சும் கூறியது.